चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति जयपताकस्वामिनिति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकददामोदय नहरग्रामदायिने। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाष्टाय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம வந்து கீதையின் உட்பொருள் சுருக்கம் 2வது அத்தியாயம் பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீல பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை அதை படிச்சுட்டு வந்தோம். இப்போ 2வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ சுருக்கமா என்ன படிச்சோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். 2வது அத்தியாயத்துல மொத்தம் வந்து 72 ஸ்லோகங்கள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. முதல் சரி சரிங்க மாதாஜி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ 2வது அத்தியாயத்துல வந்து மொத்தம் 72 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் அத்தியாயத்தோட இறுதியில அர்ஜுனன் வந்து அவன் காண்டிவா வில்ல வச்சிடுறாரு. வச்சுட்டு இது என்னால போரிட முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா அப்படி அர்ஜுனன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனனோட மனச நல்வழிக்கு கொண்டு போறாரு, தர்ம வழிக்கு கொண்டு போறாரு அப்படிங்கறதுதான் 2வது அத்தியாயத்தோட தொடக்கம். சோ 2வது அத்தியாயத்துல வந்து முதல்ல கேக்குறது, இப்போ அர்ஜுனன் வந்து கேக்குற அப்படி. சோ எப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம், ஒரு செக்ஷனா நம்ம பார்ப்போம். சோ முதல் ஸ்லோகம் வந்து சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அன்புள்ள அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. சோ இந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு 2வது அத்தியாயத்துல. ஆல்ரெடி நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் எப்படி அதாவது கான்வர்சேஷன் வருது. இங்க ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்ப குழந்தை கிட்ட அம்மா கேட்பாங்க இல்லையா, ஒரு சாஸ்டைஸ்மெண்ட், அந்த கண்டிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த கண்டிப்பு இங்க இருந்து ஆரம்பிக்குது கிருஷ்ணர் கிட்ட. எப்படி இந்த மாதிரி ஒரு பலவீனம் உங்ககிட்ட இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு? இதனால நீ மேல இடத்துக்கு போக முடியாது, உயர்ந்த லோகங்களுக்கு நீ போக முடியாது. அதாவது சத்திரியன், நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சது போல, சத்திரியன் வந்து போர் புரியும் போது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நிலையில போர் புரியறதா தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் வந்து நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்றதுக்கு ரெடியா வந்தாச்சு. அது தர்மவாதிகள் அதர்மவாதிகள் யாரு கூட நின்னாலுமே அவனோட உயிர் போறதுக்கு சாத்தியம் இருக்கு இல்லையா. அதாவது உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லைன்னு சொல்ல வர. அப்ப தர்ம சைடு இருந்தாலும் அதர்ம சைடு இருந்தாலும் அவன் தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. எந்த சைடு சூஸ் பண்றாங்கிறது அவனோட ஃப்ரீவில் பொறுத்து இல்லையா. ஃப்ரீவில் இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த சிறிதளவு சுதந்திரம் பகவான் கொடுத்திருக்காரு. அதுல வந்து நம்ம வந்து நல்வழியில போறோமா இல்ல தீய வழியில போறோமா அப்படிங்கறது வந்து நம்மளோட சாய்ஸ். பகவான் வந்து உங்களை தடுக்க போறது கிடையாது. பகவான் குரு சாது சாஸ்திரம் 3 கொடுத்தாச்சு. அதுல நமக்கு அந்த ஞானம் இருக்கு. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியற அளவுக்கு நம்மளுக்கு ஞானம் இருக்கு. ஆனா ஆத்ம ஞானம்ங்கிறது இருக்கா அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஆத்ம ஞானம் இருக்கும் போது நம்மளோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட செயல்கள் வேற மாதிரி இருக்கும், நம்மளோட பேச்சுகள் வேற மாதிரி இருக்கும். பாஷா, ஆசிதா, பிரஜயதா, இது 3 தான் ஸ்தித்த பிரக்ஞாவோட நிலைகள். என்ன அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, இந்த உலகத்துக்கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி சித்த பிரக்ஞா அப்படிங்கிற ஆட்கள், அதாவது பகவானோட பக்தர்கள்
இல்ல அந்த உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனன் இந்த 2வது அத்தியாயத்துலதான் கேக்குறான். அது இனிமேல் பார்ப்போம். பட் இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து கண்டிக்கிறாரு. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிதளவு சுதந்திரம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஏற்கனவே உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். குழந்தைக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம். அந்த குழந்தையோட விளையாடுறது, படிக்கிறது, அவங்க அந்த குழந்தை நம்மளோட வந்து பேசுறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அவங்களோட பொழுதுபோக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுக்குறோம். ஆனாலும் நம்மளோட மேற்பார்வையில தான் அந்த குழந்தைங்க அது பண்ணிக்கணும். எதுக்காகனா அந்த குழந்தைகளோட சேஃப்டி, பாதுகாப்புக்காக இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் வந்து பரமாத்மாவா எல்லாத்தோட இதயத்திலையும் இருக்காரு. வாசுதேவன் கிருஷ்ணர் வந்து நம்ம எல்லார்த்து இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. நம்மளோட பாதுகாப்புக்காக, நம்மளோட பக்தியோட பாதுகாப்புக்காக இல்லையா. ஆனா பக்திங்கிற விஷயமே தெரியாம, அந்த ஞானமே, இறை ஞானமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. அவங்க அதாவது கீழிடம்னா இப்ப பூலோகத்துக்கு ஏதோ திரும்பி திரும்பி வந்து பிறக்கணும். அவங்க பண்ண பாவங்களுக்கு கீழோகத்திலையும், பண்ண புண்ணியங்களுக்கு மேலோகம்னா இந்த உலகத்துக்குள்ள, பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மேலோகம் தான். ஆன்மீக லோகம், திருநாடு, பகவான் திருநாட்டுக்கு அவங்கனால போக முடியாது இல்லையா. இப்ப சிசுபாலன் ஆகட்டும், தண்டவக்கரன் ஆகட்டும், அவங்க யாரு அப்படின்னா ஹிரண்யாக்ஷ, ஹிரண்யகாசிப்பு தான் 3 பிறவிகள் எடுத்து வருவாங்க இல்லையா. அதாவது ஜெய விஜய தான் வைகுந்தத்துல துவார பாலகர்களா இருப்பாங்க. டோர்ல வந்து கேட் கீப்பர்ஸா இருப்பாங்க. கிருஷ்ணரோட வைகுந்த லோகத்துக்கு கேட் கீப்பர்ஸா, முன்னாடி கேட்டு கிட்ட 2 பேர் நிப்பாங்கல்ல, செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அந்த 2 பேரு தான் பக்தர்கள். யாரு அப்படின்னா ஜெயன், விஜயன். அவங்க 2 பேரும் இந்த 4 சனத்குமாரர்களோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க சபிக்கப்படுறாங்க 2 பேரும். இப்ப பகவான் என்ன சொல்றாரு, சரி 3 பிறவிகள் வந்து நீங்க அசுரர்களா பிறக்கிறீங்களா, இல்ல 7 பிறவிகள் பக்தர்களா பிறக்கிறீங்களா, அந்த பண்ண தவறுக்கு தண்டனை. அவங்க வந்து சீக்கிரமா பகவானே உங்களோட வைகுந்த லோகத்துல வந்து சேர்ந்து திருப்பி இந்த சேவையில ஈடுபடணும். அதனால எங்களுக்கு 3 பிறவிகள் கொடுங்க, சீக்கிரம் வந்துருவோம். அந்த 3 பிறவிகள் நாங்க அசுரர்களா இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் பக்தர்களோட நிலை. நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் அசுரனானாலும் பரவாயில்ல, ஆனா பக்தியில இருக்கணும். சித்திரகேது எப்படி மதர் பார்வதியால சபிக்கப்பட்டாலும் சித்திரகேது என்ன பண்ணுவாரு, திருப்பியும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அசுரனா. ஆனாலும் அவரு ஒண்ணுமே பார்வதி அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏதாவது எதிர்த்து பேச மாட்டாங்க, அத சரின்னு ஏத்துக்குவாங்க. அப்ப அசுரனா, விருத்ராசுரனா பிறக்கும் போது கூட அவங்களோட மனநிலை வந்து கிருஷ்ண பக்தியிலிருந்து ஒரு இதுவும் மாறுபடல. உடல் தான் வந்து அசுரனோட உடல்ல இருந்தது, ஆனா மனம் வந்து பக்தனாவே தான் இருந்தது. ஆனா ராவணனுக்கெல்லாம் எப்படி இருந்தது? ஆனா ஒரு வகையில பார்த்தா ராவணன் வந்து பக்தன் தான் இல்லையா, கிருஷ்ணரோட பக்தன். வைகுந்த லோகத்துல இருந்து ஜெயன் விஜயன்ல ஜெயன் தான் ராவணன், கும்பகர்ணன் விஜயன் இல்லையா. ஹிரண்யாக்ஷா ஜெயன், ஹிரண்யகாசிப்பு விஜயன். சோ அவங்க ஹிரண்யாக்ஷ ஹிரண்யகாசிப்பு அந்த லீலை, நரசிம்மாரு வராகர் அந்த லீலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து பிறக்கிறாங்க, மறுபடியும் துவாபர யுகத்துல வந்து பிறக்கிறாங்க இல்லையா. அதாவது சத்தியயுகத்திலேயே ஹிரண்யாக்ஷா ஹிரண்யகாசிப்பு முடிஞ்சிருது. திரேத யுகத்துல இவங்க ராவணன் கும்பகர்ணனா வந்து பிறக்கிறாங்க, அதே ஜெயன் விஜயன் தான். திருப்பியும் அவங்க பிறக்க வேண்டிய சூழ்நிலை 3 பிறவிகள் எடுக்கணுமே. 3வது பிறவி வந்து துவாபர யுகத்துல சிசுபாலன் தண்டவக்கரனா பிறக்கிறாங்க. இப்ப சிசுபாலனும் தண்டவக்கரனும் அவ்வளவு மோசமா பேசுவாங்க. அதாவது அந்த பிறவியில இருக்கும்போது அந்த யோக மாயா மூலியமா பக்தர்களால அது அந்த அவங்களோட ஆக்சுவல் ரியல் ஐடென்டிட்டி வந்து மறைக்கப்படுது பகவானோட ஏற்பாட்டால. பிரகிருதி, அதாவது இயற்கையோட ஏற்பாட்டால நம்ம மறக்கப்படுறோம் இல்லையா, நம்ம மறந்துடுறோம். இந்த உடல்ல இருக்கிறதுனால இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருதே தவிர, ஆத்மா ரீதியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆக்சுவலா நான் யாரு, என்னோட ஸ்வதர்மம் என்ன, பகவான் லோகத்துல நான் என்ன பொசிஷன்ல இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் மறந்துடணும். இப்ப அர்ஜுனன் வந்து சத்திரியனா இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து மறந்து நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப
கண்டிக்க ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். சோ முதல் 12 ஸ்லோகங்கள் இதுலதான் போகும். அர்ஜுனன் வந்து எப்படி சோகமா இருக்கான், அவன் வந்து கருணையோட இருக்கிறான் மத்தவங்க மேல. அதனால அவனுக்கு வந்து அந்த சோகம் தாங்க முடியல. அவங்க பக்தர்கள் இல்ல, அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆப்போசிட் ஆர்மில இருக்காங்க. அவங்களை எல்லாம் கொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் நம்மளோட சொந்தங்கள், ஆச்சாரியர்கள், அண்ணன் தம்பிக, நண்பர்கள் அப்படிங்கிற நோட் அந்த ஆங்கிள் பாக்குறதுனால அர்ஜுனனால அவங்கள கொல்ல முடியல. ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு கண்டிக்கிறாரு. எப்படி வந்து டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவார், இல்ல நீ சாப்பிட்டுதான் ஆகணும் இந்த மருந்த, பயந்துக்காத, இது ஒண்ணும் பண்ணாது, இதனால எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது. நம்ம உடல்ல பெரிய பிரச்சனை இல்லாட்டி கூட நம்மளோட மனம் என்ன பண்ணும், நம்மள பயமுறுத்தும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம், இது வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்போது நம்மளுக்கு அவங்க சொல்ற அந்த அட்வைஸ்ல நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆயிருது. ஓ அப்படியா, இது ஒன்னும் பிரச்சனை இல்லையா, இது மாதிரி ஃபாலோ பண்ணா போதுமான்னு அந்த பயம் போகுது. இப்ப கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு வைத்தியர் போல அவனோட மனதை வைத்தியம் பண்றாரு. நீ பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்ற மாதிரி, நீ சத்திரியனா இருக்கிறவன் சத்திரியன் மாதிரி நீ பிஹேவ் பண்ணணும், எப்படி நீ போரிட முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கறத வச்சு இவரு கிருஷ்ணர் கொண்டு போறாரு இந்த கான்வர்சேஷன். இப்பதான் ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 13வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு 30 ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம ஞானத்தை கொடுக்கறாரு. முக்கியமா ஆத்மானா என்ன, நான் ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே, ஆத்மாவை வந்து நீ கொல்லணும்னு நினைச்சாலும் கொல்ல முடியாது, நீ பாடிய கொன்னாலும் ஆத்மா கொல்லப்பட முடியாது இல்லையா. நீ சரீரத்தை தான், அந்த ஆத்மா அந்த உடலை தான் கொல்ல முடியுமே தவிர, உடலை தான் கொல்ல முடியுமே தவிர ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, தண்ணியால நினைக்க முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை அழிக்கவே முடியாது, மாத்தவும் முடியாது. ஒரு உடல் வந்து அந்த பருவம் வருதா மாறுதா, இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி உடலோட growth இருக்கு இல்லையா. அந்த குழந்தை பருவத்துல இருந்து சின்ன பையன், அதுக்கப்புறம் பெரிய பையன் ஆகிறான், வயசு பையன் ஆகிறான், கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, வயசாகுது, அப்புறம் இறக்குறான். ஓல்டேஜ் அப்படின்னாலே அதுக்கு அடுத்தது இதுதான். அப்ப அந்த இறப்பு, அப்புறம் டிசீஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி இல்லையா. இந்த 4 விஷயங்களையும் யாராலும் மாத்த முடியாது. டாக்டர்ஸ் கிட்ட போய் அந்த ஊசி இந்த ஊசி இந்த மாத்திரை நல்லா போட்டு வயசை குறைக்கிற மாதிரி குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப செய்தித்தாள்ல கூட ரீசெண்டா வந்திருந்தது, ஒரு நடிகை வந்து வயசை குறைக்கிறதுக்காக மருந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு அவங்க உயிரை விட்டுட்டாங்க, உடல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஆத்ம ஞானம் இல்லாதனால, அந்த அறியாமையினால எல்லாத்துக்குமே என்னாகுது, அந்த இளமையா இருக்கணும், எப்பவுமே நான் வந்து உயிரோட இருக்கணும், சாகக்கூடாது, இந்த உடல்லையே நான் நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு இயற்கைக்கு மாறான ஆசைகள் எல்லாம் நமக்கு, இந்த உடலுக்கு உண்டான இயற்கை வந்து இதுதான், பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கும், வியாதி வரும், வயசாகுங்கிறது. ஆனா ஆத்மாக்கு அது கிடையாது. நம்ம ஆத்ம ரீதியா எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு இது புரியும். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே நாலேஜோட, சச்சித்தானந்தம் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கும் இல்லையா. எப்பவுமே நம்ம நாலேஜோட இருக்கும், எப்பவுமே நித்தியமா இருக்கும், எப்பவுமே ஆனந்தத்தோட இருக்கும் இல்லையா. ஆனா அதுக்கு ஆப்போசிட் தான், எதிர்மறையா இருக்கிறதா இந்த உடல். இப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன உதாரணம் சொல்றாரு, முக்கியமா நம்ம 22வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜர ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அதாவது உண்மையான ஞானம்ங்கிறது என்னன்னா, நம்ம போய் விண்வெளிக்கு போறோம், பெரிய டாக்டர் ஆயிட்டோம், வக்கீல் ஆயிட்டோம், பிசினஸ் மேன் ஆயிட்டோம், சயின்டிஸ்ட் ஆயிட்டோம், இல்ல அது இல்ல உண்மையான நாலேஜ். பகவத்கீதை சொல்ற நாலேஜ், உண்மையான உயர்ந்த உன்னதமான ஞானம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து உடலுக்கும் ஆத்மாக்கும் உள்ள தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சிருந்திருக்கணும்.
அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஒருத்தர் வந்து தன்னோட உடல் ஐ மீன் உடை வந்து ஆடை வந்து பழசாகுது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாரு, புதுசு வாங்கி போட்டுக்கிறாரு இல்லையா? அது போல ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட உடல் வந்து இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இயற்கையின் விதிப்படி அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா விலகி இன்னொரு உடலுக்குள்ள போகும். அந்த உடல் வந்து ஆன்மா அந்த ஒரு உடலுக்கு போகுதுன்னா அந்த ஆன்மாவோட சாய்ஸ்ல போக முடியாது. இயற்கை என்ன உடல் கொடுக்குதோ அதுக்குதான் போக முடியும். ஆனா இயற்கை எந்த உடல் கொடுக்கும் அப்படின்னா நம்ம எந்த வேலைகள் செஞ்சிருக்கிறோம், எந்த எண்ணத்துல இருந்திருக்கிறோம், பாவம் பண்ணமா புண்ணியம் பண்ணமா, எப்படி அது பேலன்ஸ் ஆச்சு. பாவம் 2 பண்ண புண்ணியம் 2 பண்ண அது 2 பேலன்ஸ் ஆகுதுன்னா அப்படி ஆகாது. பாவத்துக்கு தனியா கணக்கு, புண்ணியத்துக்கு தனியா கணக்கு, 2யும் தனித்தனியா தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். நான் பாவம் பண்ணியிருக்கேன் புண்ணியமும் பண்ணியிருக்கேன் அது 2ம் டேலி ஆயிக்கும் அதனால எல்லாம் 0 ஆயிருச்சுன்னா அப்படி முடியாது. பாவத்துக்கு உண்டான சஃபரிங் துன்பங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். புண்ணியத்துக்கு உண்டான இன்பம் இது வருது அப்படின்னா நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பி பிறந்து அதை அனுபவிக்கிறதோ ஏத்துக்கிறதோ அதை பண்ணிதான் ஆகணும். பாவம் புண்ணியம் நம்ம அக்குமுலேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஆன்மீக விஷயத்துல ஈடுபட்டா பக்தியில ஈடுபட்டாலே ஒழிய நம்ம பாவ புண்ணிய அக்கௌண்ட்ல இருந்து வெளியில வர முடியாது. நம்ம தானம் பண்றோம், நல்லது பண்றோம், தர்மம் பண்றோம் அப்படின்னா அதுக்குண்டான புண்ணிய அக்கௌண்ட் தனியா சேர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரசாதத்தை விட்டுருங்க, நான் அப்புறம் வர அதுக்கு பக்தி ரிலேட்டட், அதாவது கிருஷ்ண பிரசாதம் அது ரிலேட்டடா பேசணும்னா தனியா சொல்றேன் நானு. இப்ப நான் சொல்றது வந்து சாதாரணமா உணவு அளிக்கிறது இல்ல காசு கொடுக்கறது, அந்த காசுல அவங்க வந்து நல்ல விதமா உபயோகப்படுத்தினாங்களா இல்ல தீமையான செயல்கள் அதை உபயோகப்படுத்தினாங்களா அப்படின்னா அந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கும் நம்ம கிட்டதான் வரும். சரிங்களா? அது ஒண்ணு. இதே வந்து நம்ம பகவான் கிருஷ்ணரோட கிருஷ்ணர் மையப்படுத்தி அத சார்ந்த பக்திய சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போது, ஆன்மீக ரீதியா பக்தி ரீதியா புண்ணியங்கள் பண்ணும்போது, அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணும்போது, பிரசாதத்தை பகவான் கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் பண்ணும்போது அதுக்கு நமக்கு மேலும் பக்தி கிடைக்கும். பக்திக்கு உள்ள தடங்கல்கள் நம்ம கிட்ட இருந்து போகும். மனசுல இருக்கிற குழப்பங்கள் அனர்த்தங்கள் கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் அது நம்மளை விட்டு போகும். நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கணக்கு எல்லாம் நம்மள மேக்சிமம் எங்க கூட்டிட்டு போகும்னா ஸ்வர்கலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் அந்த புண்ணிய கணக்குக்கு. அவ்வளவுதான். மேபி தியானம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க சத்தியலோகத்துக்கு போகலாம், இல்ல பிரம்ம ஜோதியில கலக்கலாம். அவ்வளவுதான். பகவான் திருநாட்டுக்கு வைகுந்தல எங்க போனா திரும்பி வர மாட்டோமோ அந்த திருநாட்டுக்கு போகணும் அப்படின்னா, அதாவது பகவானோட லோகத்துக்கு வைகுந்த லோகமோ கிருஷ்ணரோட கோலக்க விருந்தாவனம் அங்க போகணும்னா நம்ம பக்தி மூலியமா மட்டும்தான் போக முடியும். அப்போ உடல் வந்து மாறுறது, இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் மாறுதுங்கிற அந்த வருத்தம், வயசாகுது வியாதி வருது அந்த வருத்தம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது, வராது. ஏன்னா ஆன்மீக லோகத்துல பகவான் திருநாட்டுல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இல்லையா? ஏன்னா சச்சித் ஆனந்தம் நம்மளோட உண்மையான நிலை வந்து எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது, எப்பவுமே ஃபுல் நாலேஜ்ல இருக்கிறது. நான் சொல்றது அகடமிக் நாலேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆத்ம விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம், இதுதான் நான் சொல்றது. உயர்ந்த நாலேஜ்ன்னு சொல்றது இதத்தான். நான் சொல்லல, ஆச்சாரியர்கள் நம்ம சாஸ்திரம் மூலியமா சொல்றது. சோ பகவான் என்ன பண்றாரு, 31வது ஸ்லோகத்துல இருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட ஞாபகப்படுத்துறாரு. எதைன்னா, அர்ஜுனன் நீ ஒரு சத்திரியன், உன்னோட கடமை, சத்திரியனோட தர்மம் என்ன அப்படின்னா அதர்மவாதிகள் கூட போரிட்டு ஜெயிச்சு பிரஜைகளை வந்து தர்ம வழியில நடத்துறது. அப்படி நீ பண்ணாம விட்ட அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பெருத்த அவமானமா உனக்கு போகும். அது வந்து சத்திரியர்களுக்கு வந்து சாவை விட ரொம்ப மோசமானது அவமானம் இல்லையா? சோ நம்ம ஆன்மீகத்துல ஒரு கோட்பாடு என்னன்னா, அவங்களோட ஸ்வதர்மத்துக்கு தகுந்த மாதிரி
நம்ம வேலை செய்யறது. இப்ப பிராமணானா பிராமணர் அவரு வேலைய அவரு செய்யறது. தப்பா செஞ்சாலும் சரி. இப்ப சத்திரியனா இருக்கான் அர்ஜுனன், அது நீ தவறா செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா சத்திரியனா இருந்துட்டு நான் பிராமணன் மாதிரி ஒன்னும் செய்யாம நான் போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது செட் ஆகாது உனக்கு அர்ஜுனா. நீ வந்து சத்திரியன், நீ அது மாதிரிதான் நீ ஆக்ட் பண்ணணும். அதுதான் உன்னோட ஸ்வதர்மம்னா. அதுதான் ஆக்சுவலா நம்ம எல்லாத்தோட ஸ்வதர்மம் என்னன்னா, ஆத்மாவுக்கு என்னன்னா, ஜீவேர ஸ்வரூபகாய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட நித்திய சேவகர்கள் இல்லையா. அதுக்காக நம்ம அடிமை கிடையாது. பகவானுக்கு நம்ம நித்தியமா சேவை பண்றதா நம்மளோட நேச்சர். அதனாலதான் பகவானுக்கு நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்றோம், ஏதாவது ஒரு சேவை பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வருது, திருப்தி வருது, ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இது யாரும் வந்து நமக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவன் வந்து கிருஷ்ணர் வந்து நமக்கு ஆத்மார்த்தமா நம்மளுக்கு உள்ள இருந்து நம்மளுக்கு அது கொடுத்துட்றாரு பரமாத்மா இல்லையா. இப்ப நம்ம வெளியில ஒரு சின்ன ஒரு சேவை செய்யறோம் கிருஷ்ணருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயிலுக்கு போறோம், பூ கட்டுறோம், இல்ல இந்த இடத்துல பிரசாத விநியோகம் பண்றாங்க, நம்ம போய் சிறு உதவி செய்யறோம், ஒரு பக்தி பண்றோம், ஏதோ ஒரு வகையில ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படின்னு கேக்குறதோ இல்ல பேசுறதோ இல்ல பாடுறதோ பகவானை பத்தி, அதுக்கப்புறம் அவரை பத்தி நினைக்கிறதோ, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணுது. யாரும் நமக்கு வந்து காசு கொடுத்து இந்தாங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதுல இயற்கையாவே, ஏன்னா அந்த ஜீவேர சொரூபகோய் கிருஷ்ணேர நித்திதாஸ், அதுதான் நம்மளோட இயற்கையான தர்மம், பரோதர்மம் இல்லையா. அது வந்து பகவான்கிட்ட பக்தி செலுத்துறது. அது யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது வருது. பட் நம்ம அதை மறந்துடுறதுனால கிருஷ்ணரோட பக்தர்கள், ஆச்சாரியர்கள், பிரதிநிதிகள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா தான் இருக்கே தவிர, நம்ம காலமா அது எல்லாத்துக்குமே அது இருக்குதான் செய்யும். அது இந்த இந்தியனுக்கு தான் அப்படி, அமெரிக்கன்ஸ்க்கோ ஆஸ்திரேலியன்ஸ்க்கோ அப்படி கிடையாது, சைனீஸ் ஜப்பனீஸ்க்கு அப்படி கிடையாதுன்னு இல்ல. எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே அது உள்ளார ஊறி கிடக்குது. அப்ப சத்திரியனான நீ இந்த கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறத கிருஷ்ணர் பிக்ஸ்டா சொல்றாரு இல்லையா. ஏன்னா இப்ப நம்ம குழந்தை இருக்கு, ஸ்டூடெண்ட் அது அப்படின்னா, நீ ஸ்டூடெண்ட், நீ பள்ளிக்கு போய் தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். அப்பதான் உனக்கு அது நல்லது. போகாம இருந்தீங்கன்னா அது வந்து அது சரி கிடையாது. அதனால வர்ற விளைவுகளை நீ சந்திக்கணும். அதுக்கு நீ பள்ளிக்கு போயிடுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு, நீ சத்திரியனா இருக்கிறதுனால நீ போரிடணும். ஏன்னா நம்ம தர்மத்தை காக்கணுங்கிறதுக்கு தான் போரிடுறோம். தவறான வழிக்கு நம்ம போரிடுறது இல்லை, நல்ல விஷயத்துக்கு தான் பண்றோம். அப்ப நீ உயிரை கொல்றது தவறு கிடையாது. ஏன்னா நீ உயிரை கொல்லல, உடலை தான் கொல்ல போற. நீ கொல்லாட்டி நான் ஆல்ரெடி கொன்னாச்சு. அந்த உடல்களை இந்த டைம்ல சாகுங்கிறது ஆல்ரெடி நிர்ணயம் பண்ணியாச்சு. நீ போய் அதை பண்ற மாதிரி பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கோ. கிருஷ்ணரோட ஒரு பெருந்தன்மையான ஒரு கருணை இதுதான். பக்தர்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படிங்கறக்காக அவரு நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. பீஷ்மருக்கு நல்ல பேர் வரணும் அப்படிங்கறக்காக தானே தர்மம்னா என்னன்னு யுதிஷ்டிர மகாராஜுக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம் இல்லையா. ஆனா பீஷ்மர் கிட்ட போ, அவர் நல்லா சொல்லுவாருன்னு பீஷ்மர் கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. கிருஷ்ணரே எல்லாத்தையும் போரெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மனசுல நினைச்சாலே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடலை விட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் அர்ஜுனன் கிட்ட நீ பண்ணு, உனக்கு நல்ல பேர் வரும்னு நீ பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து அவங்கள உயர்த்தி காமிக்கணும்னு, சுதாமா வந்து உயர்த்தி காமிக்கணும், அவனோட மனநிலை பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உயர்த்தி காமிக்கணும்னு சுதாமா வந்து குஷேலனை தான் சொல்றேன், அவங்க மனைவி வந்து போய் உங்களோட நண்பர் அவ்வளோ பெரிய ஆள் கிருஷ்ணர், துவாரகைக்கே ராஜாவா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்க உதவி கேட்டா ஏன் கொடுக்க மாட்டாரு? உங்களோட நெருங்கிய நண்பர், நீங்க எல்லாம் ஒட்டுக்காதான் படிச்சீங்க குருகுலத்துல, தாராளமா உதவி செய்வாரு, போய் கேளுங்க அப்படிங்கும் போது கிருஷ்ணருக்கு கிட்ட போய் கேட்கணுமா, நான் கேட்கறதுக்காக போக விரும்பல. ஆனாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு நான் பகவான் கிருஷ்ணரை போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்துலதான் போவார். போய் ஏதாவது வாங்கணும்னு போக மாட்டார். அப்படி ஏழ்மையிலையும் கூட ஏதாவது கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம், வெறுங்கை வீசிட்டு போக கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் பண்பும் இருந்து, அந்த அவுல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிப்ட் ரைஸ் போகா அப்படிம்பாங்க, அந்த அவுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு அந்த மனைவி ஒரு துணியில கட்டி கொடுத்தத கொண்டு போய் அதை கொடுக்கறதுக்கும் கூட கூச்சப்படுவாரு. ஆனா கிருஷ்ணரே பார்த்துட்டு அதை
என்ன நீ மறைச்சு வச்சிருக்க, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு அவரே அதை புடுங்கி சாப்பிட்டு என்ன தேவைன்னு நம்ம கிருஷ்ணர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரியும் நம்மளோட தேவைகள், நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இவர் தயக்கத்துலதான் இருப்பார். சுதாமா கேட்கணுங்கிற அவருக்கு எண்ணம் வராது. எப்படி கேட்கறது? நான் எனக்கு என்ன தேவையோ அது கிருஷ்ணர் கொடுப்பாரு. நான் கேட்கணுங்கிறது இல்லை இல்லையா? தன்னோட குழந்தைக்கு தாய் ஆகட்டும் தந்தை ஆகட்டும் என்ன எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னு தெரியும். நம்ம இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு உடல் இருந்து இன்னொரு உடலுக்கு போறோம் இல்லையா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிறிதளவு சுதந்திரத்துல, அது சிறிதளவுன்னு நம்ம சொல்றோம், ஆனா அது ஆக்சுவலா பெரிய அளவுலயே நமக்கு சுதந்திரம் இருக்கு. கிருஷ்ணர் நம்மள சுதந்திரம்னா நம்ம இங்க போக கூடாது அங்க போக கூடாது அது பண்ண அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நமக்கு கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பண்றோமா என்னங்கிறது தான் கேள்வி. இப்ப சத்திரியனா இருக்கிற அர்ஜுனன் போர் புரியணும், ஆனா அவன் போர் புரிய மறுக்கிறான். காரணம் அவனுக்கு அந்த அறியாமையில இருக்கிறதா காமிக்கப்படுது. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனை உபயோகப்படுத்தி நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக யோக மாயா மூலமா அர்ஜுனனோட ஞானத்தை மறைச்சு தற்காலிகமா சூரியன் ஒரு ஒரு புகையாலையோ ஒரு மேகத்தாலேயோ தற்காலிகமா மறைக்கப்படுற மாதிரி அர்ஜுனனோட அந்த ஞானத்தை கொஞ்ச நேரம் மறைக்கப்பட்டு அவனை கேள்வி எதுவுமே தெரியாம கேள்வி கேட்கிற மாதிரி அர்ஜுனனை அந்த நிலையில இருக்க வச்சு கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்றதுக்கு அர்ஜுனனை உபயோகப்படுத்திக்கிறாரு, ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கிறார் இல்லையா? சோ கர்மயோகம் இந்த 2வது அத்தியாயத்திலேயே கர்மயோகத்தை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நிஷ்காம கர்மா முக்கியமா 39வது ஸ்லோகத்துல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மன அமைதி வரணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும்னா நிஷ்காம கர்மா யோகா பண்ணணும். அதாவது கர்ம யோகாங்கிறது நம்ம ஒரு வேலை செய்யறோம், அது பகவானை முன்னிறுத்தி செய்யறது. ஆனா அதுக்கு உண்டான பலன்களை நம்ம பலன் நோக்கி நம்ம கர்மம் செய்யறது அப்படின்னா அது நிஷ்காம கர்மா கிடையாது. காம அப்படின்னா ஆசை, நிஷ்காமனா அந்த ஆசை இல்லாம, எது மேல ஆசை இல்லாம அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்யறோம், கர்மம்னா ஒரு செயல், அந்த செயல் செய்யறோம்னா அதுக்கு வரும் இல்லையா பலன், அந்த பலன் வெற்றியாவும் இருக்கலாம் தோல்வியாவும் இருக்கலாம். அதுக்கு மேல நம்ம பற்று இல்லாம, இப்ப நம்ம பகவானுக்கு பிரசாதம் செய்யறோம் அப்படின்னா அது நம்ம ஒரு கடமை ஒரு ஆசையா செய்யறோம். நல்லா ரொம்ப ஜாகிரதையா இது இப்படி இப்படி பண்ணணும், பகவானுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கணும், சர்க்கரை போடுறது பால் ஊத்துறது எல்லாமே ஹை குவாலிட்டி. எப்படி மதர் யசோதா அவங்க 1,00,000 மாடு இருக்கும், லட்சத்துக்கு ஒரு மாடோ என்னமோ குறைவுன்னு நினைக்கிறேன், 1,00,000 மாடு இருக்கும் ஆல்மோஸ்ட் நந்த மகாராஜ் கிட்ட. அதுல எது பெஸ்ட் மாடோ அது அந்த மாடை தேர்ந்தெடுத்து அதுக்கு பெஸ்ட் புல்லு, எந்த இடத்துல பெஸ்ட் புல்லு கிடைக்குமோ அதை ஃபீட் பண்ணி அதை உணவா கொடுத்து அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பசு மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்து அதை நல்லா கண்டென்ஸ்டா திக்கா அதுல பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கிருஷ்ணருக்கு கொடுப்பாங்க மதர் யசோதா. எதையுமே பெஸ்டா கொடுக்கணும் கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுன்னு. இப்ப நம்ம அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பெஸ்டா எது முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா செஞ்சு கொடுக்குறோம். ஆனா இதை நினைச்சு யாராவது இதை நினைச்சிட்டு பண்ணக்கூடாது, அதை பாராட்டணும், நம்ம இது யாராவது நல்லா சொல்லணும், இது நீங்க இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க, நீங்க அது நல்லா பண்றீங்க, அந்த மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புகழ்ச்சி அதை நோக்கி பண்ணாம நம்ம பகவான மையமா வச்சு அவரை திருப்திப்படுத்தணும்னு பண்ணும்போது கிருஷ்ணர் திருப்தி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் திருப்தி அடைகிறோம். இப்ப ஒரு பால் ஒரு கிளாஸ், இதெல்லாம் பிரபுபாத் கொடுக்குற சில சில உமைகள். பால் ஒரு கிளாஸ்ல இருக்கு, அந்த பாலை கண்ணால பாக்குறோம், திருப்தி அடையுதா நம்மளோட மனம் உடல்? இல்ல. சரி, கண்ணால பாத்துட்டோம், காதால பாலை பத்தி கேக்குறோம், கையால தொடுறோம், இதுல எல்லாம் நமக்கு திருப்தி வருதா? இல்ல. அப்ப எதுலதான் நமக்கு திருப்தி வரும் அப்படின்னா எப்ப நம்ம வாயால குடிச்சு அது வயிற்றுல போகுதோ அப்பதான் நம்மளுக்கு நரிஷ்மெண்ட், அந்த சக்தி நம்மளுக்கு திருப்தி கிடைக்குது. பாக்குறதாலேயோ இல்ல மூக்கால நுகர்றதாலேயோ கையால தொடுறதாலேயோ காதால கேட்கறதாலேயோ இல்ல, வாயால அதை எடுத்து குடிக்கிறதுனாலதான். அதே மாதிரி பகவான் மேலயும் நம்ம அன்பு செலுத்துறோமா இல்ல
அவரை கோவமா பாக்குறோமா, எப்படி நம்ம பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு அது ரெசிப்ரோகேஷன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். இப்ப கண்ணால பாக்குறோம்னா அவ்வளவுதான், அதுக்கு உண்டான பரிமாற்றம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். காதால கேட்கும் போது என்ன பரிமாற்றமோ அதுதான் இருக்கும். பால் டம்ளர்ல இருந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஆனா நம்ம வாயால குடிக்கும் போது நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்குதா, சந்தோஷம் வருது. அது மாதிரிதான் பகவான் கிட்ட பக்தியா நம்ம அவர்கிட்ட. இப்ப கம்சன் வந்து கோவத்தை காமிச்சான் இல்ல பயத்தை காமிச்சான். ஆக்சுவலா பயம்தான் காமிச்சான். சிசுபாலன் கோவத்தை காமிச்சான் இல்லையா. வேணான்னு ஒரு அரசர் இருந்தான். அங்கா அப்படிங்கிற அரசனோட மகன் வந்து வேணா. அவன் வந்து ஒரு வீணா போன அரசன். எல்லாத்தையும் வந்து பிரஜைகளை ஒரே தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு, பிராமணர்கள் வந்து யாகம் பண்ணாம சொல்லி, விஷ்ணுவை யாரும் கும்பிடக்கூடாது, என்னதான் எல்லாரும் கும்பிடணும்னு சொல்லி ஒரே டார்ச்சர். அவன் எங்க போனான்னா நரகத்துக்கு தான் போனான். சோ ஒரு பகவானை வந்து நம்ம எப்படி நடத்துறோமோ நம்ம பகவான் நம்மளை அப்படி நடத்துவார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ச தைவ பஜாமியகம். அது வந்து அதுதான் பரிமாற்றம் இல்லையா, அன்பு பரிமாற்றம். நான் எப்படி நடந்துக்கிறேனோ பகவான் என்கிட்ட அப்படி நடந்துக்குவார். நான் 10% அன்பு செலுத்துறேன்னா அவரும் அதை தான் கொடுப்பாரு. அவர்கிட்ட 90% அன்பு செலுத்துறதுக்கு ஆளுக இருக்கு. அப்ப அவர்கிட்ட அவங்க கிட்ட 90% கொடுப்பாரு. நம்ம கிட்ட ஏன் 90% கொடுத்துட்டு இருக்கணும்? ஏன்னா நம்மளே ரெடியா இல்ல ரிசீவ் பண்றதுக்கு. அப்ப எப்படி கொடுப்பாரு? ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளருக்குள்ள தண்ணி எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் தண்ணி ஊத்த முடியும். அதுக்கு மேல ஊத்துனா அது கீழே வீணாதான் போகும். அந்த மாதிரி நம்ம ரெடியா இல்லை அப்படின்னா அவரும் நம்மளுக்கு ரெடியா இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அவரும் ரெடியா இருக்க மாட்டாரு இல்லையா. சோ அதுதான் நம்ம நிஷ்காம கர்மாங்கிறது. அவரை மையமா வச்சுட்டு வெற்றியோ தோல்வியோ அதை எல்லாத்தையுமே சமமா பாக்குற மனநிலை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பண்ற செயலுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, புகழ்ச்சியோ இல்ல அதுக்கு உண்டான பலன் எதுவா இருந்தாலும் சரி அதை எதிர்பார்க்காம செய்யும் போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்குது. சோ கிருஷ்ணாவோட திருப்திக்கு செய்யும் போது நம்மளுக்கு மனம் தூய்மை அடையுது. அதெல்லாம் தான் சொல்றது வந்து 39ல இருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும். அப்புறம் 54ல இருந்து 72வது வரைக்கும் தான் இந்த ஸ்லோகம் அர்ஜுனா கேக்குறது. எப்படி வந்து ஒரு சித்த பிரக்ஞா எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி இந்த உலகத்துக்கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி அர்ஜுனன் கேக்குறான் கிருஷ்ணர் கிட்ட. இப்ப கிருஷ்ணர் அவங்களோட குணங்களை எல்லாம் சொல்றாரு. சித்த பிரக்ஞா அப்படின்னா அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட உணர்வு வந்து எப்பவுமே நிலையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சித்த பிரக்ஞா. அவங்களுக்கு வந்து குரோதம், பயம், ஆசை இதெல்லாம் இருக்காது. வீத்தராக பய குரோத இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. இதெல்லாம் இதுல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. இந்த தாமரை இலை மேல தண்ணி போல வாழ்வாங்க. ஒரு டார்டாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆமை எப்படி வந்து ஏதாவது அபாயம் வந்ததுன்னா, டேஞ்சர் ஏதாவது வந்ததுன்னா உடனே தன்னோட உறுப்புகள், உடல் உறுப்புகளை உள்ள எடுத்துக்குதோ, அங்கங்களை உள்ள இழுத்துக்குதோ, அதே மாதிரி இந்த சித்த பிரக்ஞா, இந்த பக்தர்கள், உன்னத அறிவுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட புலன்களை வந்து உள்ள இழுத்துக்குவாங்களாம். எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும் உபயோகப்படுத்தி, எங்க பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இது வேண்டாத வேலையெல்லாம் போய் செய்ய மாட்டாங்க. சூதாட்டம், மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு, போதைப் பொருள், இந்த இடத்துல எல்லாம் புலன்களை உபயோகப்படுத்த மாட்டாங்க. பகவானுக்கு சேவை செய்யறது, கைகளால பூ கோர்க்கிறது, ஆரத்தி பண்றது, பகவானுக்கு சமைக்கிறது, பகவானுக்கு மாலை கோர்க்கிறது, பாசி, நெக்லஸ் அந்த மாதிரி நம்மளே வீட்டுல செய்யறது, இல்ல அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய வந்து பகவானோட பிரசாதத்தை சாப்பிடுறதுன்னு புலன்களை வந்து அதுல உபயோகப்படுத்துவாங்க. தேவையில்லாத போது புலன்களை உள்ள இழுத்துக்குவாங்க, இதை உபயோகப்படுத்தாம வச்சுக்குவாங்க. அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, எப்படி வந்து ஒரு காத்து அடிச்சதுன்னா படகு தள்ளிட்டு போகுதோ, படகு நிலையா நிக்காதோ, அந்த மாதிரி நம்மளோட புலன்கள் வந்து நிலையா இல்லை அப்படின்னா, அந்த மனம் அதை நோக்கி போச்சுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சி தான் அடையும். ஆன்மீகத்துல நம்மளுக்கு வீழ்ச்சி தான் அடையணும் அப்படின்னு சொல்லப்படுது 67வது ஸ்லோகத்துல.
அதுக்கப்புறம் பகவான் இன்னும் மேலும் சொல்றாரு, எது வந்து பகலோ நார்மலான மக்களுக்கு வந்து, நார்மலான மக்கள்னா பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு எது பகலோ அது வந்து பக்தர்களுக்கு இரவு. எது இரவோ பக்தர்களுக்கு பகல். இது எதை சொல்லப்படுது அப்படின்னா அந்த ஆசை துறவரம் இத பத்தி சொல்லப்படுது. மனுஷங்க இப்ப பாக்குறோம்னா இந்த பௌதீக விஷயத்துல ஆசை அதிகமா இருக்கும். அப்ப அவங்க விழிச்சிட்டு இருப்பாங்களாம். அந்த ஆசைகள் மேல விழிப்பா இருக்காங்க. விழிப்புணர்வு இல்ல, விழிப்பா இருக்காங்களே. விழிப்புனா ஆசை, மோகம். செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா எத்தனை செய்திகள் வருது தெரியுங்களா? கடன் அதிகமா வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஆடம்பரமா இருக்கணும். ஏன் ஆடம்பரமா இருக்கணும்னா அவங்க பகட்டா காமிச்சுக்கணும். ஏன் காமிச்சுக்கணும்னா மத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. மத்தவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா மத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியே எதையாவது ஒண்ணு குருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டு போகுது. எதை நோக்கி போறோன்னே தெரியாம நான் வந்து பணக்காரன்னு இருக்கிற ஸ்டேட்டஸ், நான் வந்து பணம் உள்ளவன், எனக்கு ரொம்ப அதிகமா செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, பவர் இருக்குன்னு நான் காமிச்சுக்கணும். எப்படி எல்லாம் காமிச்சுக்கலாம்? கார் வச்சுக்கணும், பெரிய வீடு வச்சுக்கணும். அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடன் வாங்கி கூட நான் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம செய்தித்தாளை எடுத்தோம்னா அதுல 30% 40-50% வரை தற்கொலை, கொலை இதேதான் திரும்ப திரும்ப வருது. மிரட்டல், பாலியல் வன்முறை. எதை நோக்கி அப்படின்னா இந்த பகட்டான ஒரு விஷயம், புலனின்பத்தை நோக்கி. நான் கடன் வாங்குறேன், கடன் வாங்கி நான் நல்லா என்ஜாய் பண்ணணும். கடன் வாங்கி வெளிநாடுகளுக்கு டூர் போறாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. கேட்டா வாழ்க்கை ஒரு முறைங்கிறாங்க. இல்ல, நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் டைம் எடுத்து வந்திருக்கீங்க மனித ரூபத்துக்கு, மனித பிறவியா இப்ப வந்திருக்கீங்க. இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் லைஃப் கிடையாது யாருக்குமே, லாஸ்ட் லைஃபும் கிடையாது யாருக்குமே. அன்லஸ் நம்ம பக்தி பண்ணா மட்டும்தான் இதோட முடிஞ்சது. ஆன்மீக திருநாட்டுக்கு போலாம். இல்லைன்னா நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்துட்டு தான் இருக்கணும். ஒரு பெரிய ஒரு ஆள் அவங்க வந்து கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி கட்ட முடியல, அதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் கடன் வாங்குறாங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்காக. அந்த பெரிய ஆள்னு எது சொல்லப்படுதுன்னா அவங்க இந்த மாதிரிதான் பணம் வாங்கி ஒரு பெரிய பொசிஷன்ல வர்றாங்க. இங்க வாங்கி இங்க கடன் வாங்கி அங்க இந்த எப்படின்னா மரமேறி கைவிட்ட கதை மாதிரி. சோ கடன் வாங்கி பகட்டான வாழ்க்கைய வாழ்ந்தா அது வந்து விரயம் தானே, வீண் செலவு அப்படிங்கறத கூட யோசிக்க தெரியல. அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் நமக்கு இருக்கு. நாலேஜே இல்ல ஆக்சுவலா, இக்னரன்ஸ்ல இருக்கும், அறியாமையில இருக்கும் இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கோ ஏத்துக்கிற அளவுக்கோ யாரும் இல்ல. செலவு பண்ணி கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குறாங்க பகட்டுக்காக, அதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயமா இருக்கு. ஒரு புத்திசாலித்தனமா நம்ம எப்படி பணத்தை எப்படி சேமிக்கணும், எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எப்படி சேமிக்கணும் அப்படின்னு இந்த டாட்டாய்ஸ் எப்படி தேவையில்லாத இடத்துல எங்க டேஞ்சர் இருக்கோ அந்த இடத்துல அங்கங்களை உள்ளெழுத்துக்குதோ, எப்படி வந்து ஞானிகள் பக்தர்கள் வந்து புலன்களை வந்து உபயோகப்படுத்துற இடத்துல மட்டும் உபயோகப்படுத்திட்டு தேவையில்லாத இடத்துல உள்ள எழுத்துக்கிறாங்களோ அது போலதான் நம்ம வாழ்க்கைய வாழணும். அதுக்குதான் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கிறது. நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவங்க கேட்கிற நிலைமையில இருந்தா இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க விதி அது அவங்க பார்த்துட்டு போக வேண்டியதுதான். சோ இந்த 2வது அத்தியாயத்துல முக்கியமா நம்ம கத்துக்க வேண்டியது, நம்ம நித்தியமான ஆத்மாக்கள், நம்ம இந்த உடல் கிடையவே கிடையாது. நம்ம கடமையை தான் செய்யணும். ஆனா அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது மேல நம்மளுக்கு எந்த பற்று, நம்ம செய்யற வேலை மேலையும் பற்று இருக்க கூடாது, நம்ம செய்யற கடமையில மூலியமா கிடைக்கிற பலன் மேலையும் நம்ம பற்றா இருக்க கூடாது. நம்மளுக்கு அந்த ஆன்மீக ஞானம் வந்தாலே ஒழிய நம்மளோட மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது. அது மூலியமா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். பற்றின்மைங்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் பலமே. இப்போ ஒரு கூட்டத்துல இருக்கும், இப்ப பக்தர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா, ஒரு சர்வே எடுத்தோம்னா 100க்கு
ஒரு ஒரு 2 பேர் தான் பக்தர்கள் இருப்பாங்க, ஒருத்தர் அல்லது 2 பேர், இல்லைன்னா சில சமயம் அது கூட இருக்காது. சில இடங்கள்ல போனா 1000க்கு 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1000க்கு 1 அதிகமா நான் சொல்றேன். சகஸ்ரான ஏன்னோ மனுஷியானாம் சகசிரேஷு 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லுவாரு. 1000த்துல ஒருத்தன், அந்த அந்த ஒருத்தர் மாதிரி வர்ற 1000த்துல ஒருத்தன், அந்த 1000த்துல வர ஒருத்தன்கிறவங்கதான் கிருஷ்ணர். பக்தியான்னு கூட இல்ல, ஆன்மீகம்னா என்னன்னு வருவாங்க. அப்புறம் தான் பக்திக்குள்ள வருவாங்க. கிருஷ்ணரே சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த அளவுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் உலகத்துல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா இல்லையா, எதுல இப்ப நம்ம ஒரு இப்ப பக்தர்கள் அப்படின்னு போனோம்னா மத்தவங்க கூட்டம் தான் அதிகமா இருக்கும். 99% பக்தர்கள் இல்லாதவங்க தான் இருக்காங்க. 1% தான் பக்தர்கள் இருக்காங்க. அப்படின்னா நம்ம பண்றதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து பற்றின்மையா இருக்கிறது, நீ கார் வாங்குறியா, வீடு வாங்குறியா, சரி எனக்கு தேவையானது எனக்கு இருக்கு, அதை ஆடம்பரமா தான் வச்சுக்கணுங்கிறது இல்ல. நம்ம அந்த வேலை செய்யற மாதிரி ஒரு பொருள் இருந்தா போதும் இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு பற்றின்மையை நம்ம வளர்த்துக்கணும். மத்தவங்களுக்காகவே வாழ்றது, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற, அப்ப நம்ம மேல நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாதது. கடன் அவ்வளவு கோடி வாங்கிட்டு ஒரு நபர் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க ரீசெண்டா. தற்கொலையா கொலையா அது தெரியாது. இன்னொரு பெண்மணி கடன் வாங்கி சிறப்பா கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வேலைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பண்ணி அதுக்கும் கடன் வாங்கி கல்யாணமாயி 1 வருஷத்துல அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடனை கட்ட முடியாதுன்னு. அவங்களோட வயசு 26 தான், 26, 27. அவங்களோட எண்ணம் வந்து எந்த அளவுக்கு குறுகிய மனப்பான்மையில இருக்கு. ஏன்னா அவங்க ஆன்மீக ஞானம், அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறியாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதுக்கும் மேல நிறைய இருக்கு. இந்த உடலை வந்து வெறும் பணத்துக்காக விடுறத விட பகவானுக்காக விட்டா தப்பில்லை. ஆனா யாரும் வந்து உடலை விடணும்னு யாரும் சொல்ல போறது இல்லை. பக்தியில கிருஷ்ணரும் வந்து உடலை விடுன்னு யாருக்கிட்டையும் சொல்லல இல்லையா. இந்த உடலை விட்டுட்டு கிளம்புன்னு சொல்லல. உன் கடமையை செய்ய. எப்போ இந்த உடலை விட்டு பிரியற அந்த டைம் வருதோ அது அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ நம்ம பக்தி தான் நம்மளுக்கு வந்து முக்தியை கொடுக்குமே தவிர வெறும் வரட்டு பற்றின்மையா நம்ம சொல்றோம் இல்லையா. எது பற்றின்மைங்கிறது, நான் இது வாங்கிக்க மாட்டேன் அது வாங்கிக்க மாட்டேன், ஆனா மனசுக்குள்ள மட்டும் அந்த ஆசைகளை வச்சுட்டு வெளியில வந்து பற்றின்மையா இருக்கிறதும் நம்மள வந்து முக்திக்கு கூட்டிட்டு போவோம். முக்தின்னு சொல்றது பகவானோட திருநாட்டுக்கு போற முக்தியை சொல்றோம். மத்த சின்ன சின்ன முக்தி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. பிரம்ம ஜோதிக்கு போறது ஒரு முக்தி, பகவான் மாதிரியே இருக்கிற ரூபம் கிடைக்கிறது ஒரு வகையான முக்தி, பகவானோட லோகத்துல இருக்கிறது ஒரு வகையான முக்தி, டாப் மோஸ்ட் லோகம் கிருஷ்ணரோட கோலக விருந்தாவனம். அங்க போனா ஜாலியா ஒரு கிருஷ்ணரை வந்து நம்ம பகவானாவே பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியரா இருக்கும். அதுதான் கிருஷ்ணரும் விரும்புறாரு, பக்தர்களும் விரும்புறாங்க இல்லையா. நம்ம எல்லாத்துக்குமே யாரும் நம்மள பாஸ் பண்ணக்கூடாது, ஜாலியா இருக்கணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம். அந்த மாதிரிதான் அங்க இருக்கும். சோ இந்த சித்த பிரக்யாவோட முக்கியமான இதுதான் நிறைய ஸ்லோகங்கள் போறது. 54வதுல இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்குமே அத பத்தி தான் கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுப்பாரு. அவங்க எப்படி சித்த பிரக்ஞாஸ்ய கா பாஷ சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாசேத கிம் ஆஷித விரஜேத கிம். எப்படி கா பாஷ எப்படி பேசுவாங்க, கிம் பிரபாசத்தே கிம் ஆஷித விரஜத்தே கிம் எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி வாழ்வாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் வாழ்க்கையில. அவங்க வந்து புலனின்பம் பௌதீக இன்பத்துல நாடி தேடி ஓடி போக மாட்டாங்க. ஏன்னா புலனின்பம் இந்த பௌதீக விஷயங்கள் என்ன கொடுக்கும், ஒன்னா இன்பத்தை கொடுக்கும், இல்லைன்னா துன்பத்தை கொடுக்கும். சோ அதை நோக்கிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஒரு போட்டி இருக்கு, கலந்துக்கிறோம், ஒன்னா அது வெற்றி இல்லைன்னா தோல்வி. இதுதான்.
இந்த துவந்தங்கள் நிறைஞ்சது தானே இந்த பௌதிகளும். இப்ப இங்க எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? இன்பம் தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோகமாகுது, ஜெயிச்சிட்டோம்னா சந்தோஷமாகுது. இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் அஜிடேட் ஆயிட்டே இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்காது. நம்மளை பாராட்டி பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மளை வந்து தவறா பேசிட்டா நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆனா ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையில இருக்கிற பக்தர் வந்து, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற பக்தருக்கும் கூட அந்த முதிர்ச்சி இருக்காது இல்லையா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்போ அட்வான்ஸ் ஆக ஆகதான் அந்த பக்தர்களுக்குமே பல நிலைகள் இருக்கு. பக்தி செய்யறதுலயே பல நிலைகள் இருக்கு. எதை நோக்கி பக்தி செய்யறோம்? நம்மளோட சுயநலத்துக்காக பக்தி செய்யறோமா, இல்ல பகவானை திருப்திப்படுத்திருக்கா, இல்ல ரெண்டும் கலந்துதா? மிஸ்ர பக்திம்பாங்க, ரெண்டும் கலந்து இருக்கா? சோ முதிர்ச்சியான நிலையில இருக்கும்போது பக்தர்களுக்கு வந்து அவங்க வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. அது வெற்றி தோல்வி அதுக்கு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எது வந்தாலும் அது பகவானோட அனுகிரகத்துல வருது. எப்படி வந்து கடல் வந்து கலையாம இருக்கும், அந்த ஆறு வந்து கலந்தாலும் எந்த ஒரு அஜிடேஷனும் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி பக்தர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. ஸோ இதுதான் 72 ஸ்லோகங்கள் சுருக்கமா சொல்ற பகவத்கீதை உண்மையுருவில் 2வது அத்தியாயம். யாராவது கேள்விகள் இருக்குங்களா? அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுக்கிறேன். வஞ்சா கல்பத்ரூபஷ்ய கிருபா சிந்துபியேபிஷ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.